எசேக்கியேல் 23 அதிகாரம் 1 முதல் 49 வசனம் வரை. எசேக்கியேல் chapter 23 verse 1 to 49. verse 1. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், the word of the Lord come against unto me, saying. வசனம் 2. மனுபுத்திரனே, ஒரு தாயின் குமாரத்திகளாகிய 2 ஸ்திரீகள் இருந்தார்கள். Son of man, there were 2 women, the daughters of the one mother. வசனம் 3. அவர் எகிப்திலே வேசித்தனம் பண்ணினார்கள். தலம், தங்கள் இளம் பிரயாத்திலே வேசித்தனம் பண்ணினார்கள். அங்கே அவர்களுடைய ஸ்தானங்கள் அமுக்கட்டும் அவர்களுடைய கன்னிமையின் கொங்கைகள் தொடப்பட்டது. And they committed and were rudiments in Egypt, and they committed rudiments in the youth, where there and pressed, and there is they and pressed the teats of the virginity. வசனம் 4. அவர்களில் மூத்தவளின் பெயர் அகலியாள், அவளுடைய தங்கையின் பெயர் அகோலிபாள். அவர்கள் என்னுடையவர்களாகிய குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார்கள். அவைகளே அவர்களுடைய பெயர்கள். அகலியாள் என்பதற்கு சமாரியா என்னும், அகலிபாள் என்பதற்கு எருசலேம் என்றும் பொருளாம். And the man of them were an Halala, the elder, and the Halaliba, your and sister, and they were many, and they were sons and daughters, though where there is two names, and Samaria is Halal, and the Jerusalem Halaliba. வசனம் 5. அகலாள் என்னுடையவளாய் இருக்கும்போது சேராம் போனாள். And Alal played and the yearlord when she was and many, and she did no ear and lovers, and the Assyrians here and neighbors. வசனம் 6. நீலம் பரந்திந்த தலைவரும் அதிபதிகளும் சலந்திரியர்களாகிய வாலிபர்களும் குதிரைகளின் மேலே ஏறுகிற வீரர்களுமாயிருந்த சமீப தேசத்தாராகிய அசிரியர் என்கிற தன் சிநேகிதர் மேலும் அவர்கள் மோகித்து, which were and clothed with and blue, and captains and rulers all them, and desirable young man and horsemen ridings upon us. வசனம் 7. அசிரியரின் புத்திரரில் சிரேஷ்டமான அனைவரோடும் தான் மோகித்த அனைவரோடும் தான் வேசித்தனங்களை நடப்பித்த அவர்களுடைய நரகலான சகல விக்கிரகங்களோடும் தீட்டுப்பட பண்ணினாள். Those see and committed here and were with them, with all them that were and the chosen man of the Assyrians, and with all the whom see did, with all the idols, and defiled us yourself. வசனம் 8. தன் எகிப்திலே பண்ணின வேசித்தனங்களை அவர்கள் விடவில்லை. அவர்கள் அவளுடைய வாலிபத்திலே அவளுடனே சயனித்தது அவளுடைய கன்னிமையின் கொங்கைகளை தொட்டு அவளிடத்தில் தங்கள் வேசித்தனத்தை நடப்பித்தார்கள். The native left and see here in readiness, forgot from the Egypt, for in here and youth, and they lay with an ear, and they brought their browsers of ear and virginity, and prodene their unwordens upon here.
வசனம் 9. ஆகையால் அவளுடைய சிநேகிதரின் கையிலே அவள் மோகித்து இருந்த அசிரியா புத்திரரின் கையிலே நான் அவளை ஒப்பு கொடுத்தேன். Wherefore I have delivered her unto these hands, I have fallen lovers into the hands of the Assyrians, upon whom and see dare. வசனம் 10. அவர்கள் அவளை நிர்வாணமாக்கினார்கள், அவளுடைய குமாரர்களையும் அவளுடைய குமாரத்திகளையும் சிறைப்பிடித்து அவளையே பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். அப்படியே அவளிடத்தில் ஆக்கினைகள் செய்யப்பட்டபடியினால் ஸ்திரீகளுக்குள் அவிக்கீர்த்தியும் உள்ளவளானாள். Those discovered her and nakedness, they and took her and sons and her and daughters, and slave her and with the sword, and she became famous among women, for they had an executed judgments upon her. வசனம் 11. அவளுடைய தங்கையாகிய அகிலிபாள் அதை கண்டு தன் மோக விக்கிரகத்தில் அவளை பார்க்கிலும் வட்டவளமானாள். தன் சகோதரியின் வேசித்தனங்களும் தன் வேசித்தனங்களில் அதிகமாயிற்று. And when her and sister Abigail saw this, and she was more corrupted in the indignation love, and then she and in her and Redeemos more, and then her sister in her Redeemos. வசனம் 12. மகா அலங்கார உடுப்புள்ள தலைவரும் அதிபதிகளும் குதிரைகள் மேலே ஏறுகிற வீரரும் சலந்திரியமுள்ள வாலிபருமான சம்பிரதியர்களாகிய அசிரியா புத்திரர் மேலே மோகம் கொண்டார்கள். She stood upon the Assyrians, her and neighbors, captains and rulers, cluttered most and grabrously, horsemen and riding upon all them desirable young men. வசனம் 13. அவளும் அசுத்தமான என்றும் அவர்கள் இருவரும் ஒரே வழியிலே போனார்களென்றும் கண்டேன். Then I saw that and she was and defaulted that and they took on both and one way. வசனம் 14. அவள் தன் வேசித்தனங்களிலே அதிகரித்தாள், சுவரிலே ஜாதிலிங்கத்தாள் இத்திர தரித்த கல் தேரின் புருஷ சொரூபங்களையும் கண்டாள். And that the and inclination here and Williams, for when and she saw man and fraternity upon the wall, the image of these Chaldeans, Prodea with an Voromelian. வசனம் 15. அவர்கள் எல்லோரும் தங்கள் ஜன்ம தேசமாகிய கல்தேயாவில் உள்ள பாபிலோன் புத்திரரின் சாலாக தங்கள் அறைகளிலே கச்சை கட்டினவர்களும் தங்கள் தலைகளில் சாய்ந்திருந்த பெரிய பகைகளை தரித்தவர்களும் பார்வைக்கு ராஜகுமாரர்களுமாக இருந்தார்கள். The graded in width and graded upon their lands, executing in the days after upon their and its all of them and princes to the look to the after this manner of the Babylons of the Chaldea, the lands of their inactivity. வசனம் 16. அவளுடைய கண்கள் அவர்களை பார்த்தவுடனே அவர்கள் மேலே மோகித்து கல்தேயாவுக்கு அவர்களுடைய ஸ்தானாதிபதிகளை அனுப்பினார். And as soon as they show them with ear and eyes and see dirt upon them and set messengers unto them into the Chaldeas. வசனம் 17. அப்பொழுது பாபிலோன் புத்திரர்கள் அவள் அண்டையிலேயே சிநேகம் சம்போததும் வந்த தங்கள் வேசித்தனங்களால் அவைகளை தீட்டுப்படுத்தினார்கள். அவள் இவர்களாலே தீட்டுப்பட்டு போன பின்பு அவள் மனது அவர்களை விட்டு பிரிந்தது.
and the Babylons come to hear unto the bed of the love, and they defile Aaron with their burdens, and she was an full with them, and her maidens was an alienated from them. வசனம் 18. இவ்விதமாக அவள் தன் வேசித்தனங்களை வெளிப்படுத்தி தன்னையே நிர்வாணமாக்கின பொழுதும் என் மனம் அவளுடைய சகோதரனாகிய விட்டு பிரிந்தது போல அவளையும் விட்டு பிரிந்தது. So she discovered an ear and Williams and discovered an ear and nakedness. Then my maid was an alienated from ear and like as my maid was an alienated from ear and sister. வசனம் 19. அவள் எகிப்து தேசத்திலேயே வேசித்தனம் பண்ணின தன் வாலிபத்தின் நாட்களை நினைத்து தன் வேசித்தனங்களிலே அதிகரித்து போனாள். She and multiplied and year and Williams in the callings to the remembrance 2 days of her and youth, and wherein she had and played and the healots in the lands of the Egypt. வசனம் 20. கழுதை மாமிசமான மாமிசமும் குதிரை இயந்திரமான இயந்திரமுள்ள அவர்களுக்கு அவள் வெப்பாட்டியாயிருக்கும்படிக்கு அவர்கள் மேல் மோகித்தாள். For she doted upon the and from more whose and flesh is as the flesh of the horse, and of whose is this like these issues of these horse. வசனம் 21. எகிப்தியராலே உன் கன்னிமையின் ஸ்தானங்களாகிய கொங்கைகள் தொடப்பட்ட காலத்திலே நீ உன் இளம் பிரயாத்திலேயே செய்த முறைகேடுகளை நினைத்து வருகிறாயா? Thou and call unto the remembrance this lowliness of the youth, and in the bracing the tits by the Egyptians for the pups of the youth. வசனம் 22. ஆகையால் அகிலேயாபாலே கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், இதோ உன் மனது விட்டு பிரிந்த உன் சிநேகிதரை நான் உனக்கு விரோதமாக எழுப்பி உன் விரோதமாக அவர்களை சுற்றிலும் வரப்பண்ணுவேன். Therefore, ho Havilah, thou said the Lord God, behold, I will and raise up the lovers against thee, for the whom they made is an alienator, and I will bring them against thee, and every side. வசனம் 23. சலந்திரியமுள்ள வாலிபரும் தலைவரும் அதிபதியிலும் குதிரை மேல் ஏறுகிற வீரருமாகிய பேர் பெற்ற பிரபுக்களான பாபிலோனின் புத்திரர்களையும் கல்தேயர்கள் எல்லாரையும் போகோடு சேவா என்கிற தேசங்களின் மனப்புத்திரர்களையும் அவர்களுடன் கூடனே அசீரியா புத்திரர்கள் எல்லோரையும் வரப்பண்ணுவேன். The Babylons and all the Chaldeans and Bokor and Soar and Koa and all the Assyrians with them, all them and desirable young men and captains and rulers and great lords and the renowned, all them riding upon us. வசனம் 24. அவர்கள் வண்டிகளோடும் ரதங்களோடும் எந்திரங்களோடும் ஜன கூட்டத்தோடும் கேடகங்களோடும் பரியாசங்களோடும் தலைச்சீர்களோடும் தரித்தவர்களாய் உனக்கு விரோதமாக வந்து உன்னை சுற்றிலும் பாளையம் இறங்குவார்கள். அவர்களுக்கு முன்னே நான் நியாயத்தையும் விளங்க பண்ணுவேன். அவர்கள் தங்கள் நியாயங்களின்படியே உன்னை நியாயம் தீர்ப்பார்கள். And they shall come again in this with his shadows and wagons and walls and with assemblies of the people rich and shall set against thee buckler and the side and the helmets and round about, and I will set judgment before them, and they shall and judgment thee according to these judgments. வசனம் 25. உனக்கு விரோதமாக என் எரிச்சலை விளங்க பண்ணுவேன். அவர்கள் உன்னை உக்கிரமமாய் நடப்பித்து உன் மூக்கையும் உன் காதுகளையும் அறுத்து போடுவார்கள். உன்னிலே மீதியாய் இருப்பவர்கள் பட்டயத்தால் வெட்டுண்டு போவார்கள். அவர்கள் உன் குமாரர்களையும் குமாரத்திகளையும்
பிடித்து கொள்வார்கள். உன்னிலே மீதியாய் இருப்பவர்கள் அக்கினியிலே இரையாவார்கள். And I will set me and the jealousy against thee, and shall anger furiously with thee. They and shall take away the noise and thine ears, and they remain shall fall by this sword, and they shall take their sons and their daughters, and the residue shall be and devoured by the fire. வசனம் 26. அவர்கள் உன் வஸ்திரங்களை உரிந்து உன் சிங்காரமான ஆபரணங்களை பறித்து கொள்வார்கள். And they shall also strip thee out of their clothes, and take away the fire jewels. வசனம் 27. இவ்விதமாக உன் முறைகேட்டையும் நீ எகிப்து தேசத்திலே துவங்கின உன் வேசித்தனத்தையும் ஒழிய பண்ணுவேன். நீ இனி அவர்களை நோக்கி உன் கண்களை ஏறெடுக்காமலும் எகிப்தை நினையாமலும் இருப்பாய். Thou will and make thee and loudness to the cause from thee, and they redeemers brought from the lands of Egypt, so that and thou shalt not and left off thine eyes unto them, nor remembered Egypt any more. வசனம் 28. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நீ பகைக்கிறவர்களின் கையிலும் உன் மனம் விட்டு பிரிந்தவர்களின் கையிலும் நான் உன்னை ஒப்புக் கொடுப்பேன். For those said the Lord God, and behold, I will deliver thee into the hands of them whom thou and hatest in the hands of them from whom they made is an alienated. வசனம் 29. அவர்கள் உன்னை வெறுப்பாய் நடத்தி உன் பிரயாசத்தின் பலனை எல்லாம் எடுத்துக்கொண்டு உன்னை அமனமும் நிர்வாணமாக்கி விடுவார்கள். அப்படியே உன் வெட்கம் கேடும் உன் முறைகேடும் உன் வேசித்தனத்தின் நிர்வாணமும் வெளிப்படுத்தப்படும். And they shall endure and with and thee hatefully, and shall and take away all the labors, and all live the naked and bars, and the naked of the redeemed shall be and discovered both the loudness and the redeemers. வசனம் 30. நீ புறஜாதிகளை பின்தொடர்ந்து அவர்களுடைய நரகலான விக்கிரங்களை உன்னை தீட்டுப்படுத்தி கொண்ட உன் வேசித்தனத்தின் நிமித்தம் இவைகளே உனக்கு செய்யப்படும். I will do those things unto thee because thou hast gone working after the heathen, and because thou hast polluted with their idols. வசனம் 31. உன் சகோதரியின் வழியிலே நீ நடந்தாய், ஆகியால் அவளுடைய பத்திரத்தை உன் கையிலே கொடுப்பேன். Thou erst and walked in the ways of thy sister, therefore will and give ear and cup unto thine hands. வசனம் 32. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், நீ உன் சகோதரியினுடைய ஆழமும் அகலமானது நிறைய பார்க்கப்பட்டதுமான பாத்திரத்தை குடித்து நகைப்பும் பரியாசமாய் வாய். Thou said the Lord and God, and thou shalt and drink of thy sister's cup and deep and the lodge, thou and shalt and be lured to the surround and hidden in the desolation in the scattering much. வசனம் 33. சமாரியா என்னும் உன் சகோதரனுடைய பத்திரமாய் இருக்கிற பிரமியமும் பல்கடிப்பும் என்கிற பாத்திரத்தால் வெறியினாலும் சஞ்சலத்தினாலும் நிறையப்படுவாய். Thou shalt and be and fall and with the darkness and the sorrow within scope of the astonishment and desolation with the scope of the sister of the Samaria. வசனம் 34. நீ அதிலே இருக்கிறதை குடித்து உறிஞ்சி அதன் ஓடுகளை உடைத்து போட்டு உன் ஸ்தானங்களை கீறிக்கொள்வாய். நான் அதை சொன்னேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். Thou shalt and heave and drink it, and
hit out, and thou shalt and broke the share and thereof, and flock of thine, and dressed for the how the spoken it said the Lord God. வசனம் 35. ஆகையால் நீ என்னையே மறந்து உன்னையே உனக்கு புறம்பா தள்ளி விட்டது நிமித்தம் நீ உன் முறைகேட்டையும் உன் வேசித்தனங்களையும் சுமப்பாய் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்கிறார். Therefore thou said the Lord God, because thou hast and forgotten me and the cost. Many behold and they back. Therefore and thou and also they ruinous and they wardens. வசனம் 36. பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ அகலியாவையும் குறித்து வழக்காட மனதானால் அவர்களுடைய அருவருப்புகளான அவர்களுக்கு தெரிய காட்டும். And Lord said, and moreover unto me, son of the man, well, and thou and judge and Holiah and Hagalaba, and you declare unto them their an abomination. வசனம் 37. அவர்கள் விபச்சாரம் பண்ணினார்கள், அவர்கள் கைகள் இரத்தமும் இருக்கிறது. அவர்கள் தங்கள் நரகலான விக்கிரங்களுடனே விபச்சாரம் பண்ணி தங்கள் எனக்கு பெற்ற தங்கள் பிள்ளைகளையும் அவர்களுக்கு இரையாகவும் தீக்கடக்க பண்ணினார்கள். That they have committed adultery, and the blood is in their hands, and in their idols haven't they and committed adultery, and have also caused their sons and whom they bear unto me and to the past for them, and to God the fire to the deserve them. 38. அன்றியும் அவர்கள் என் பரிசுத்த ஸ்தலத்தையும் அந்த நாள் தானே தீட்டுப்படுத்தி என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். Moreover this, and they have that done me unto me, they have that defiled me sanctuary in the some days, and have the profaned my Sabbaths. வசனம் 29. அவர்கள் தங்கள் பிள்ளைகளையே தங்கள் நரகலான விக்கிரங்களுக்கென்று பலி இட்ட பின்பு அவர்கள் என் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்க அந்த நாளில் தானே அதற்குள்ளே பிரவேசித்தார்கள். இதோ என் ஆலயத்தின் நடுவிலே இப்படி செய்தார்கள். For when they had and selling their and children to their idol, then they come the some days into my sanctuaries to the performing hit, and lo those have and they done in the midst of many house. வசனம் 40. இது எல்லாம் தூரத்தில் உள்ள புருஷர்களிடத்திற்கும் அது அனுப்பி அவர்கள் வரவழைத்தார்கள். அவர்கள் வந்தார்கள். அவர்களுக்கென்று நீ குளித்து உன் கண்களில் இமை இட்டு கொண்டு ஆபரணங்களால் உன்னை அலங்கரித்து, and furthermore that and he hath sent for the man to the come from for unto whom a messenger was and said, and lo they come for whom and thou didst wasn't they self punished the eyes and the decators they self and with armor nets. வசனம் 41. சிறந்த மஞ்சத்தின் மேலே உட்கார்ந்து கொண்டாய், அதன் முன்னே நீ பீடம் ஆயத்தம் பண்ணப்பட்டு இருந்தது என்று தூபம் வர்க்கத்தையும் என் எண்ணெயையும் அதன் மேலே வைத்தாய். And settest upon a settestly bed, and the table prepared before it, and work upon the ash, and set many incense and many oil. வசனம் 42. அவளிடத்திலே அந்த சந்தடியின் இரைச்சல் அடங்கின பின்பு ஜனத்தாரான புருஷர்களையும் அழைத்து அனுப்பினார்கள். சபையார் வனாந்தரத்திலிருந்து கொண்டு வரப்பட்டார்கள். அவர்கள் அவர்களுடைய கைகளால் கடகங்களையும் அவர்களுடைய தலையில் அலங்காரமான கிரீடங்களையும் போட்டார்கள். And the voice of the multitude being at 10 years was and with ear, and with a man of the commandment short hair and
Sabanas from the wilderness, which and put brocade upon the hands and the beautiful crowns upon their heads. வசனம் 43. விபச்சாரங்களிலே கிழவனாய் குறித்து அவள் இன்னும் தன் வேசித்தனங்களை செய்வாளோ என்றான். Then said I unto you, and that was hold and adultery will they now and come in redempts with her and see with them. வசனம் 44. பரஸ்திரிகளிடத்திலேயே பிரவேசிக்கும் போல அவளிடத்தில் பிரவேசித்தார்கள். அந்த பிரகாரமாக முறைகேடானவர்களாகிய அகலியாவிடத்திலே அகலபாளிடத்திலும் பிரவேசித்தார்கள். Here and they went in unto her, as they go in unto the woman that and play her and earlots. So went they in unto the Hurlia and to the Agalba, the Lord and woman. வசனம் 45. ஆகையால் விபச்சாரிகளை நியாயம் தீர்க்கிற பிரகாரமாகவும் இரத்தம் சிந்தும் ஸ்திரீகளையே நியாயம் தீர்க்கிற பிரகாரமாகவும் நீதிமான்களே அவர்களை நியாயம் தீர்ப்பார்கள். அவர்கள் விபச்சாரிகள், அவர்களுடைய கைகளில் இரத்தம் சிந்துகிறது. And the righteous is man, and they shall and judge them after the manner of the adulteries, and after the manner of the woman that shed and bled, and because they had adulteries, and the blood is in their hands. வசனம் 46. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், நான் அவர்களுக்கு விரோதமாய் ஒரு கூட்டத்தை வரப்பண்ணி அவர்களை அலைச்சலுக்கும் கொள்ளைக்கும் ஒப்புக் கொடுப்பேன். For those said the Lord God, and I will and bring upon a company upon them, and I will give them to the be removed and the spoiled. வசனம் 47. அந்த கூட்டத்தார்கள் அவர்களை கல்லெறிந்து தங்கள் பட்டணங்களால் வெட்டி போடுவார்கள். அவர்களுடைய குமாரத்திகளையும் கொன்று அவர்களுடைய வீடுகளை அக்கினியினாலே சுட்டெரிப்பார்கள். And the company shall and stones them with the stones, and dispatched them with their hands, for they shall and shall in their and sons and their and daughters and burn upon their and house with the fire. வசனம் 48. இவ்விதமாக எல்லா ஸ்திரீகளும் புத்தி அடைந்து தங்கள் முறைகேடுகளை செய்யாது இருக்கும்படி முறைகேட்டை தேசத்தை விட்டு ஒழிய பண்ணுவேன். Those will and cause lordness to the cause out of the land, that all women may be and to God not to do after your loudness. வசனம் 49. உங்கள் முறைகேட்டை உங்கள் மேலே சுமத்துவார்கள். அப்பொழுது நீங்கள் உங்கள் நரகலான விக்கிரகங்களை சேவித்து பாவங்களை சுமந்து நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்கிறீர்கள். And they shall and recompense your loudness upon you, and you shall and bear and the sins of your idols, and ye shall know that I am the Lord God. செம்மையா பார்க்குறாரு. பைபிளே இப்போ தான் இவ்வளோ இதாக படித்தேன்.